லஹர் அல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கசபத் ஐதின் நாஸ் சதக்கல்லாஹுல் மௌலானல் அலி. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாத்தை மார்க்க நெறியாக, வாழ்க்கை வழிமுறையாக நமக்கு கொடுத்திருக்கிறான். தீன் என்ற அடிப்படையில் மார்க்கத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கின்றோம். எப்படி ஒரு குடும்பத்திற்கு சில சோதனைகள் சில நேரங்களில் உண்டாகிறதோ, எப்படி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் கஷ்டங்கள் சிரமங்கள் உண்டாகி விடுகிறதோ, அதுபோல் இந்த தீனுக்கும் சில நேரங்களில் இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் கூட்டமைப்பிற்கும் பல சோதனைகள் உருவாகும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஅரலுல் ஃபித்னத்து உஊதன் உஊதா. எப்படி பாயில் குச்சிகள் லைனாக அடிக்கிருக்கோ, அதுபோல் ஒவ்வொரு ஃபித்னாவாக இந்த உம்மத்திற்கு எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். தூங்கி எந்திரிக்கிறார் ஒருத்தர், அவர் முதுகில் இந்த பாயுடைய கோடு பட்டிருக்கு, லைனாக பட்டிருக்குது இல்லை, அந்த மாதிரி இந்த உம்மத்திற்கு ஒவ்வொரு சோதனையாக வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன சோதனையாக வரும். ஒரு கட்டத்தில் அதன் சோதனைகளுடைய வீரியம் ரொம்ப பெருசாக போயிடும். எல்லா காலகட்டத்திலும் அந்த சோதனைகள் ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த உம்மத்திற்கு வரும், தனிநபருக்கல்ல. ஒரு மங்கோலிய தாத்தாரிய படையெடுப்பு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையே அப்படியே உலுக்கி போட்டது. பல லட்ச மக்கள் கொல்லப்பட்டார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சிதைக்கப்பட்டது. அதன் தாக்கம் எங்கே போச்சுன்னா, காபத்துல்லாவில் போய் அஜ்ருல் அஸ்வதை எடுத்துக்கொண்டு போய் வைத்து கொண்டார்கள். இந்த அளவுக்கு இவர்களுடைய வேகம். அன்றைக்கு அளிக்கப்பட்ட புத்தகங்கள் இன்று வரை நிவர்த்தி செய்யப்பட முடியல. ஒரு இஸ்லாமிய வரலாறுகள், இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள், அதில் ஆய்வுகள், பெரிய பெரிய இமாம்கள் எழுதியவை. அவங்க முதல்ல அந்த பக்தாது நகரத்தை பிடிச்ச உடனே அங்கே இருக்கிற லைவ் இதை எல்லாரும் இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிற அளவிற்கு இந்த முஸ்லீம்களுக்கு எப்படி அறிவு பொக்கிஷம் இருக்கிறது என்னென்னா பெரிய ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள், ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். இதை முதல்ல இவங்க அறிவை காலி பண்ணணும்னா இந்த புக்கை ஃபுல்லாக கொண்டு போய் நெயிலில் போட்டுருங்கன்ட்டு பல மாதங்கள் அந்த புத்தகங்களில் இருந்த மைகள் கருப்பு மையாக அது ஓடிக்கொண்டிருது. அந்த புத்தகங்களுக்கு அது என்ன, அதனுடைய அடிப்படை கூட தெரியாமல் நாம் வீணடித்து விட்டோம். மதரசாவில் ரஹீமியா, ஃபத்தாவா ரஹீமியான்னு ஒரு புக்கு இருக்குது. அதில் எல்லா பாகமும் இல்லை, ஆனால் அதை வச்சு தான் ஃபத்வா கொடுக்குறோம். ஆனால் எல்லா பாகமும் அதில் இல்லை. எங்கே மற்ற பாகங்கள்லாம் ஏன் கிடைக்கல? விரிவான பெரிய ஒரு வால்யூமாக தொகுக்கப்பட்ட புத்தகம் அப்துல் ரஹீம். ஆமாம், அது சிப்பாய் கழகம் நடந்தபோது டெல்லி செங்கோட்டைக்கு எதிரில் தான் அந்த மதரசா இருந்துச்சு. அந்த மதரசாவில் வச்சு தான் அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வச்சுருந்தாங்க. சிப்பாய் கழகத்தில் பிரிட்டிஷ்காரன் இந்த மதரசாவுக்கு தீ வைத்தான். தீ வைத்ததில் அந்த புத்தகங்கள் எல்லாம் அழிந்து போனது. மிஞ்சிய கிடைத்த புத்தகத்தில் தான் நம்ம வச்சுருக்கோம் பிரிண்ட்டு. மற்ற எல்லா பாகமும் போயிருச்சு சொல்லுகிறோம் அல்லவா? இன்று வரை அதை மீட்க முடியுமா? அது 1800 அழிந்து போனது, இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல. இது உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். இஸ்லாமிய சமூகத்திற்கு இதுபோல் ஒரு பெரிய பாதிப்புகள் உண்டாகும். உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள் உதைஃபா ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ் ஃபித்னாவை பற்றி சொன்னாங்களே, யார் கேட்டீங்க அப்படின்னு விசாரித்தார்கள். சாபிகள்லாம் நாங்கள் கேட்டிருக்கோன்னொடனே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒரு நபருக்கு குடும்பத்தில் வர்ற சோதனைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி ஃபித்னாவை நான் கேட்கல, பெரிய பெரிய ஃபித்னாவாக வருமே அதை பற்றி அப்படின்னப்போ அப்படி நாங்கள் கேட்கல அப்படின்னப்போ உதைஃபா ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் கேட்டிருக்கிறேன், பெரிய சோதனைகளின் தொடக்கத்தை பற்றி கேட்டிருக்கிறேன். அது எப்படி தொடங்கும்? அதுக்கு மத்தியில் ஒரு கதவு ஒன்று இருக்குது, அந்த கதவு உடைக்கப்பட்டால் அது வர ஆரம்பிச்சிடும்.
உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, அந்த கதவு உடைக்கப்பட்டுட்டு வருமா அது திறந்துட்டு வருமா அப்படின்னு கேட்டாங்க. திறந்தா தான் மூடிடலாமே, அது உடைச்சிக்கிட்டு வர ஆரம்பிக்கும். திடீர்னு வெள்ளம் வந்து பூந்துருச்சு, கதவை உடைச்சிருச்சு, அது நிறுத்த முடியாதல்லவா. அதுபோல் இந்த உம்மத்திற்கு தொடர்ந்து சோதனை வர ஆரம்பிக்கும். ஹஜ்ரத் உதைஃபா ரலியல்லாஹு சொன்னார்கள், அந்த கதவு என்ன கதவு? ஒன்றுமில்லை, உமர் ரலியல்லாஹுடைய மௌத்து தான். அது மௌத்தா போகிறது சாதா மரணம்னா அது திறக்கிறது, உடைக்கப்படுறதுனா கொல்லப்படுறது. உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கும் அந்த ஃபித்னாவுக்கும் மத்தியில் ஒரு வாசல், ஒரு கதவு இருக்குது. அந்த கதவு உடைஞ்சா இந்த உம்மத்தில் ஃபித்னா தொடங்கிடும். உமர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டால் இந்த உம்மத்தில் அடுத்து குழப்பம் வர ஆரம்பிக்கும். உமர் ரலியல்லாஹு வஃபாத் ஆனாங்க, அடுத்து பிரச்சனை வந்துருச்சு. யார் ஹலீஃபான்னு சண்டை வந்துச்சு. அலி ரலியல்லாஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹுவை நியமிப்பதில் இந்த ரெண்டா பிரிந்தது. கடைசி உஸ்மான் ரலியல்லாஹு கொலையில் போய் முடிந்தது. அலி ரலியல்லாஹுடைய கொலை வந்து நின்றது. தலைநகர் மாற்றப்பட்டு பக்தாதுக்கு போனது. பக்தாதில் போய் அவர்கள் ஆட்சி செய்தாலும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, முஆவியா ரலியல்லாஹுடைய குழப்பம் நீடித்து மீண்டும் அது கர்பலாவில் போய் ரசூலுல்லாஹுடைய 72 குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக அமைகிறது. நீங்கள் அப்படியே யோசியுங்கள், அப்பாசியாக்கள் உமையாக்கள் என்று ரெண்டாக பிரிஞ்சு இந்த சமூகம். நீங்கள் வரலாறு முழுக்க தேடினால் எல்லாரும் விட்டு ஒதுங்கி போய் நின்றா போது தார்த்தாரிய மங்கோலியர்களின் படையெடுப்பு நடந்தது. வரலாறு முழுக்க முஸ்லீம்கள் சன்னமாக சிதைக்கிற பணி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுவுக்கு பிறகு தொடங்கும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு காலம் வரும், ரசூலுல்லாஹுடைய இறுதியாக சொன்னது, எல்லாரும் விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவாங்க. ததாயி பைனவ், எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. எதுக்கு கூப்பிட்றாங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிற முஸ்லீம்களை அழிப்பது எப்படின்னு யோசிப்பாங்க. அப்போது சஹாபிகள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், கில்லத்துனா யௌமைதீன், யார் ரசூலல்லாஹ் ரொம்ப கம்மியாக இருக்குமா, எங்களை அழிச்சு விடுற அளவுக்கு எல்லாரும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்தளவு கம்மியா? இல்லை, அன்தும் கசீர் ஆனால் அன்தும் ஜுஃபா, ரொம்ப பேர் இருப்பீங்க ஆனால் கடல் நுர மாதிரி இருப்பீங்க. ரொம்ப கடல் நுர இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்ப பெருசாக தெரிவிங்க. 52 இஸ்லாமிய நாடு, பயங்கரமான நாடுகள், கத்தார்னுவீங்க, சவுதின்னுவீங்க, துபாய்னுவீங்க. ஆனால் ஒரு சின்ன ராக்கெட்டை கொண்டு வந்து இஸ்ரேல் அடித்து விட்டு போனார். 52 நாடும் மொழி விதுங்கி நிற்கிறது, என்ன செய்கிறதுன்னு தெரியலை. ஒரு சின்ன நாடு ஒரு இத்தனை 1000 சதுர மைல்களை பரப்பளவை கொண்டு பொருளாதாரத்தில் அமெரிக்காவுக்கே கடன் கொடுக்குற அளவுக்கு உயர்ந்த பொருளாதாரம், உலகத்தின் பெட்ரோலியத்தை தன் கைவசம் வைத்திருப்பவர்கள், உலகத்தின் போங்கையே மாற்றி விடுகின்ற அளவுக்கு இருக்கின்ற அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கின்ற அரபு நாடுகள் வந்து கத்தார் நாடு தாக்கப்படுகிறது. இவங்க வேர்ல்டு கப்பு உலகத்தில் ஃபுட்பால் மேட்ச் நடத்தணுன்றாங்க, அதை நடத்தணுன்றாங்க. ட்ரம்புக்கு எத்தனாயிரம் கோடியில் ஒரு ஃப்ளைட்டை கொடுத்தேன்றாங்க. எல்லாம் இருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பேர் மாதிரி தான் இருப்பீங்க, ஆனால் ஜுஃபா, நீங்கள்லாம் நுர மாதிரி இருப்பீங்க. ஊதி தள்ளிடலான்னு உங்கள் எதிரிகள் முடிவு எடுத்திருப்பாங்க. நீங்கள் எதனால் இப்படி ஆச்சு சஹாபிகள் கேட்டார். ஏன் இப்படி போயிடும்? ஏன்னா உங்கள் உள்ளத்தில் வகுனுன்னு ஒன்று வந்து உக்காந்துருக்கோம் அப்படின்னாங்க. ஒமல் வகுனு யா ரசூலல்லாஹ், வகுன்னா என்ன? ஹுப்பு துன்யா, இந்த உலகத்தை நேசிக்க தொடங்கிடுவீங்க. உலகத்தை நேசித்து அதனுடைய சிந்தனையிலே இருப்பீங்களே ஒழிய நீங்கள் துணிய மாட்டீர்கள் எதற்கும். இப்போ கராகியத்துல் மௌத்து வரக்கூடாதுன்னு பயப்படுவீங்க. இந்த உலகத்தின் மோகமும் மரணத்தை கண்ட பயமும் இருக்கிறதே, உங்களுக்கு என்ன கோடிக்கணக்கான பொருளாதாரங்கள் நிறைந்து இருந்தாலும் எதிரிகளை தடுத்து நிறுத்துகிற வல்லமையை நீங்கள் இழந்து போய் விடுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, உங்களால் காப்பாற்ற முடியாது, இந்த சமூகத்தை எல்லாம் இருந்தும் காப்பாற்ற முடியாது. நீங்கள் பார்க்குறோமா இல்லையா, 70,000 பேர் ஒரு 2021ஆம் நூற்றாண்டு இன்றைக்கு இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை எங்கிட்டோ நடக்கலை, அரபு நாடுகளுக்கு மத்தியிலே நடக்கிறது. யாரும் எதையும் செய்ய முடியவில்லை. பச்சிலம் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள்னு சாதாரணமாக குண்டு போட்டு அழிக்கப்படுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஒரு ஃபித்னா வரும்னாங்க இல்லையா, குடும்பத்தில் ஃபித்னா வர மாதிரி இந்த உம்மத்துக்கான ஃபித்னா, இதுதான் ஃபித்னா. எல்லோரும் பார்க்க நடந்து கொண்டு இருக்கிறதல்லவா, இந்த சமூகத்தில் அதை தடுத்து நிற்க முடியாத ஒரு சூழல் வந்திருக்கிறதல்லவா. இன்றைக்கி எல்லா அரபு நாடுகளும் ஒன்று கூடி நம்மளை அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நேட்டோ நாடுகள் மாதிரி நமக்கு ஒரு கூட்டமைப்பு வச்சுக்கலாமா என்று முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் தாங்கள் தாக்கப்படுகிற போது.
அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்தில் ஏற்படக்கூடிய எல்லா சோதனைகளையும் சொன்னார்கள். இந்த சோதனைக்கான காரணத்தையும் சொன்னார்கள். அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கான வழிகளையும் நமக்கு எடுத்தோதினார்கள். ஹதீஸுகளில் அவைகள் விரவி கிடக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை வழிநடத்துவதற்கும் சமூகத்தை ஐக்கியப்படுத்துவதற்குமான நல்ல நசீவை நல்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். தயவுசெய்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.